ஹாய்ங்க. நாங்கள் பால்கனி தோட்டம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். அதில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நாங்கள் கருவேப்பிலையும் ரோஸ் செடியும் ஒன்று வாங்கி வச்சுருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் பிளான்ஸு, கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான ஸ்பினச்சு, அந்த சில்லி அந்த மாதிரிலாம் பிளான்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீட்ஸும் பாட்டிங் மிக்ஸும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னிங்ஸ் அப்படின்ற ஒரு ஷாப்க்கு வந்துட்ருக்கோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு ஹோம் டெக்கர், இந்த பிளான்ஸு, சீட்ஸு இந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே நமக்கு இந்த பன்னிங்ஸ்ன்ற ப்ளேஸில் கிடச்சிரும். இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளான்ட் வைக்கிறதுக்கான பாட்டு, அந்த பாட்டிங் மிக்ஸு, அந்த கார்டனிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். ப்ளஸ் ஓகே, இதுதான் நாங்கள் இப்போ அந்த பாட்டிங் மிக்ஸு அதை எடுத்துக்கிட்டாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா இன்டோர் பிளான்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் சீட்ஸ் எல்லாம் இருக்குது. ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், அந்த சீட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இதில் இருந்து நம்ம சில்லியும் டொமேட்டோவும் எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இந்த பீஸ் லில்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டோர் பிளான்ட்டும் ஒன்று எடுத்திருக்கோம். இது வந்து ஏர் ப்யூரிஃபை பண்ணும். இன்டோர் ஏர் பொல்யூட்டன்ஸ் எல்லாம் ப்யூரிஃபை பண்ணி நமக்கு ப்யூரிஃபைடு ஏராக கொடுக்கும், கொஞ்சம் ஃப்ரெஷ் ஃபீலிங்கை கொடுக்கும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அதை வாங்கிட்டு வந்திருக்கோம். நாங்கள் பார்த்திங்கன்னா பிளான்ட் வைக்கிறதுக்கு இந்த 5 லிட்டர் ஆயில் கேனு, 2 லிட்டர்ஸ் மில்க் கேனு இதெல்லாமே கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம். இதுதான் நம்ம வாங்கிட்டு வந்த பாட்டிங் மிக்ஸு. ஸோ அதை வந்து இப்போ நம்ம கட் பண்ணியிருக்க இந்த கேன்லலாம் வந்து ஃபில் பண்ணி நெக்ஸ்ட்டு நம்ம வாங்கிட்டு வந்திருக்க சீட்ஸ் எல்லாம் அதில் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். ஒரு பாட்லேயும் ஒரு சீடாக போட்டுக்கலாம். ஸோ அந்த சில்வர் பீட் சீடும் பேபி ஸ்பினச்சும் நாங்கள் ஆல்ரெடி போன வாட்டியே வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம். அதையும் இப்போ போட்டுக்கிறோம். இது வந்து ஆல்ரெடி எங்கள்கிட்ட இந்த சாமந்தி செடியிலேருந்து ஒரு காஞ்ச பூ எடுத்து அதோட சீடை ஒரு இதில் போட்டுக்கிறோம். ஆல்ரெடியே நாங்கள் இந்த மாதிரி ஒரு பூவை எடுத்து இன்னொரு இதில் போட்டு அதில் கொஞ்சம் சின்ன சின்னதாக செடி வந்து தான் இருக்குது. இன்னொரு பூவை இந்த மாதிரி போட்டோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செடி வரும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பூ வரும் இல்லையா? அதனால் இன்னொரு பூவையும் அந்த மாதிரி ஒரு பாட்டில் போட்டு வச்சுருக்கோம். அது மாதிரியே இப்போது பேபி ஸ்பினச்சு, டொமேட்டோ, சில்லி எல்லாத்தையுமே ஒரு இதுலேயே போட்டு வச்சுருக்கோம். ஸோ இந்த கருவேப்பிலை வந்து முன்னாடியே நாங்கள் வச்சுருந்தோம். பட் ஆனால் வந்து அதில் ஒரு டிசீஸ் மாதிரி வந்து அதனால் அது எல்லாத்தையும் உடச்சி விட்டு வச்சுருந்தோம். இப்போ அதில் திருப்பியும் துளுத்து அழகாக குட்டி குட்டி துளிர் வந்திருக்கு. இந்த பேபி ஸ்பினச் நாங்கள் ஆல்ரெடி வாங்கிட்டு வந்து போட்டு வச்சுருந்தது. இந்த புதினா கொத்தமல்லி துவையல் அரைச்சப்போ அந்த புதினா தண்டு பார்த்தோம் இல்லைங்களா, அதை வந்து நாங்கள் நட்டு வச்சுருக்கோம். அதுலேருந்துமே நல்லா முளைச்சி வந்திருக்கு. பார்த்திங்கன்னா எல்லா கணுவிலேருந்துமே வந்திருக்கு. இதுதான் அந்த சாமந்தி செடி. அந்த இதுக்கு முன்னாடி ஒரு பூவை வந்து பிச்சு போட்டிருந்தோன்னு சொன்னாங்களா, அதுலேருந்து குட்டி குட்டியாக செடி வந்திருக்கு. இதில் பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் நிறையா மொட்டும் இருக்குது. இந்த ரோஸ் செடியுமே நாங்கள் வந்து பன்னிங்ஸில் லாஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்த ரோஸ் செடி தான். இது வந்து ஒரு ஹைப்ரிட் டீ ரெட் ரோஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இப்போதைக்கு இதில் நாங்கள் ஒரு ஸ்டெம்மாக மட்டும் தான் வாங்கிட்டு வந்தோம். அதுலேருந்து இப்போ லீவ்ஸ் வந்து ஒரு 3 மொட்டு வச்சுருக்கு. அடுத்த ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் இது கொஞ்சம் நல்லாவே முளைச்சிருக்கு. இந்த செடியுமே வந்து இந்த சாமந்தி செடியுமே கொஞ்சம் நல்லா பெருசாக வந்து கொஞ்சம் நிறையா எக்ஸ்ட்ரா லீவ்ஸ் விட்டுருக்கு. இதில் பார்த்திங்கன்னா இந்த மொட்டுமே வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது இதுக்கு முன்னாடி இருந்ததை விடைக்கும். இந்த ரோஸ் செடியில் அந்த மொட்டு லைட்டாக விரிஞ்சி அழகான அந்த ரெட் கலரும் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இதுக்கு முன்னாடி அந்த சீட்ஸ் எல்லாம் போட்டோம் இல்லைங்களா, அதில் ஏதாவது முளைச்சிருக்கான்னு பார்ப்போம். இங்கே தக்காளி மட்டும் லைட்டாக முளைப்பு வந்திருக்கு. ஒரே ஒரு முளைப்பு மட்டும் வந்திருக்கு. மற்றதெல்லாம் பெருசாக எதுவும் முளைச்சி வரல இன்னும். சில்வர் பீட் மட்டும் முளைச்சிருக்கு நம்ம வச்சதில். அந்த 3 விதையுமே நல்லா முளைச்சி வந்திருக்கு. ஒரு விதையிலேருந்துமே நம்மளுக்கு ஒரு 3 ஸ்டெம் கிட்ட வந்திருக்கு. அந்த இன்டோர் பிளான்ட் ஒன்று வாங்கினோம் இல்லையா, பீஸ் லில்லி, அதுலேயுமே நமக்கு வந்து அந்த மொட்டெல்லாம் விரிஞ்சு இன்னும் புது மொட்டெலாம் வந்து அழகாக அதுவுமே பூத்துருக்கு. தேங்க்யூ ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.